ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைக்காய் பஜ்ஜி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் வந்து தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக சீவி எடுத்துட்டேன். அடுத்தால நம்ம இதுக்கு வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சிடலாம். இப்போ நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோடா உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தால நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இங்கே வந்து நான் சீவி வச்சுருந்த வாழைக்காய் எடுத்து அந்த மாவில் வந்து 2 சைடும் நல்லா பட்டுற மாதிரி டிப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். அழகாக ஊதி வந்திருக்கு. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு இதே மாதிரி வேக வச்சுக்கலாம். தீயை வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்சி வச்சாலும் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். கூட்டி வச்சாக்கி வெளியே வந்து கரிஞ்சணும் சீக்கிரமே, உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மீதி இருக்க வாழைக்காயும் நான் இதே மாதிரி போட்டு எடுத்துருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.